தையல் மிஷின் வீட்டில் வச்சிருக்கலாமா வேண்டாமான்னு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லட்சுமி. தையல் மிஷின் என்பது அந்த எந்திரம் வந்து தையல் மிஷின் என்பது லட்சுமி. பயன்படுத்தாம அப்படியே பேசாம ஐடியலா வைத்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது தவறு. தையல் மிஷின் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது என்பதுக்கு தான் அது பொருள். அது ஏன்னா லட்சுமி என்பதில் நீங்க பயன்படுத்திட்டா தானுங்க லட்சுமி வருவா. நீங்க வைத்திருக்கிற காருன்னு வைங்களேன், காரை தினமும் பயன்படுத்தினா அந்த காரு பல வருஷம் உங்ககிட்ட பயனுள்ளதாக இருக்கும். அந்த காரை நீங்க காரு வச்சிருக்கேங்கிற பேர்ல 6 மாசம் 1 வருஷமா நீங்க தொடவே இல்லை, அப்படியே ஓரமா இருக்குன்னு வைங்களேன். ஆமா, ஷோரூம் தான் எடுத்து பூஜை ரூம்ல வச்சிருங்க. அப்பதான் அது வேலை செய்யும். அப்பதான் லட்சுமி வீட்டுக்குள்ள வருவா. லட்சுமியை போயிட்டு வர்ற லட்சுமி வர விடாம நீங்களே பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வீட்டுல பணம் சேரலைன்னா எப்படிங்க செய்யறோம்? வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா. வழக்கம் போல் புது தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோம்? அப்படி என்றால் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு, ஐயா வீட்டில் தையல் மிஷின் வச்சிருக்கலாமா, வச்சிருக்க கூடாதுன்னு சிலவங்க சொல்றாங்களே, நாங்கள் பார்த்தோமே அப்படின்ட்டு ஃபோன்லாம் வந்தது. நான் கேட்குறவங்களும் பதில் சொன்னேன். அப்புறமா அதில் சில பேர் சொன்னாங்க. நானும் அதான் யோசித்தேன். சரி, எல்லாத்துக்கும் சொல்லி தனித்தனியாக ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறது பதில் யூடியூப்பில் சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? ஏன்னா அவங்களுக்கு கேட்குறது கேள்வி மட்டும் சொல்லிட்டேன். அதோட கனெக்டிவிட்டியோட சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? அதான் தையல் மிஷின் அப்படி என்பது அது தையல் மிஷினாக நீங்க நினைக்கக்கூடாது. அது ஒரு லட்சுமி. அது தையல் மிஷின் வீட்டில் வச்சிருக்கலாமா வேண்டாமான்னு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லட்சுமி. தையல் மிஷின் என்பது அந்த எந்திரம் வந்து தையல் மிஷின் என்பது லட்சுமி கடாட்சம் கொண்டது. தையல் மிஷினை வீட்டில் வைத்திருந்தால் அதை நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். பயன்படுத்தாம அப்படியே பேசாம ஐடியலா வைத்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது தவறு. தையல் மிஷின் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது என்பதுக்கு தான் அது பொருள். அது ஏன்னா லட்சுமி என்பதில் நீங்க பயன்படுத்திட்டா தானுங்க லட்சுமி வருவா. அவர் ஓரமாக வச்சுக்கிட்டு தான் எப்படி வருவா? வரமாட்டா. நம்ம வீட்டு குழந்தைய கூட நம்ம கூப்பிட்டா பேசினா தான் நம்மக்கிட்ட பேசும். பேசாமலே தான் அந்த குழந்தை எப்படி பேசும் இல்லை? அதே தான். அதனால தையல் மிஷின் நீங்கள் உபயோகப்படுத்தணும், பயன்படுத்திக்கிட்டு பயன்பாட்டில் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்துச்சுன்னா அந்த தையல் மிஷின் வீட்டில் வைத்திருக்கலாம், தவறு கிடையாது. அதே நேரத்தில் தையல் மிஷின் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வீணையும் உங்க வீட்டில் இருந்ததுனாலும் பயன்படுத்தாம அப்படியே வைத்திருந்தாலும் அதுவும் தவறு. ஏனென்றால் வீணையும் லட்சுமி தான், பயன்பாட்டில் இருக்கணும். இப்போ இப்படி வச்சுக்கிட்டா ஈஸியா கலவுக்கு சில விஷயங்கள் சொன்னா ஈஸியா போகும். நீங்க வைத்திருக்கிற காருன்னு வைங்களேன், காரை தினமும் பயன்படுத்தினா அந்த காரு பல வருஷம் உங்ககிட்ட பயனுள்ளதாக இருக்கும். அந்த காரை நீங்க காரு வச்சிருக்கேங்கிற பேர்ல 6 மாசம் 1 வருஷமா நீங்க தொடவே இல்லை, அப்படியே ஓரமா இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் போய் பாருங்க, அந்த காரு கண்டிப்பா உங்களுக்கு பயன்பெறாது, ஸ்கிராப்புக்கு தான் போகும் அது. ஆமாங்க, லட்சுமி அதே தான். லட்சுமியை நீங்க பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தவில்லை என்றால் அந்த லட்சுமி உங்களிடம் தஞ்சமாக மாட்டால், உங்களிடம் வரமாட்டால். நம்ம கஷ்டப்படுறது அதுக்கு தானுங்க. நம்ம வீட்டுக்கு லட்சுமி சேரணும் தானே கஷ்டப்படுறோம். எல்லாரும் சேரக்கூடாதுன்னு கஷ்டப்படுவாங்க. இல்லை ஒருவேளை அது அந்த நோக்கத்துல சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியாது, நீங்க கேட்கறத வச்சு சொல்றேன். அது கொஞ்சம் தெளிவுபடுத்த நல்லா இருக்குன்றது நான் தெளிவா சொல்றேன். வெறும் மிஷின் மட்டும் இல்லை, இதே இருக்கும். தையல் மிஷின் மட்டும் அல்லாமல் வீணையும் அதே தான். வீணை மட்டும் கிடையாதுங்க, சங்கும் அதே தான். என்ன சங்கு? வலம்புரி சங்கு. நாம் என்ன செய்வோம், சங்கை வந்துட்டு பயன்பாட்டில் வைக்காம என்ன பண்ணுவோம், சில பேர் ஷோரூம்ல மாதிரி வீட்டில் ஷோ பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. விஷயம் தெரியாமலும் வச்சிருக்கலாம், சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். எதுக்காகனா, ஐயோ அதை வச்சு பூஜை எல்லாம் பண்ணணுமே, அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், எனக்கு தெரியாது, அதனால அதோட நம்ம ஷோரூம்ல வச்சிடலாம். அதுவும் லட்சுமி தான். அதுல எல்லாருமே வாசம் செய்யறாங்க. வலம்புரி சங்கல சிவா, விஷ்ணு, லட்சுமி மொத்த பேர் அதுக்குள்ளதான் இருக்காங்க. அதுவும் வந்துட்டு சும்மா வச்சிடக்கூடாது. அதையும் பூஜை ரூம்ல வச்சுக்கிட்டு தினமும் அபிஷேகமும் ஆராதனையும் அதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஷோரூம்ல தான் எடுத்து பூஜை ரூம்ல வச்சிருங்க. அப்பதான் அது வேலை செய்யும். அப்பதான் லட்சுமி வீட்டுக்குள்ள வருவா. லட்சுமியை போயிட்டு வர்ற லட்சுமி வர விடாம நீங்களே பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வீட்டில் பணம் சேரலைன்னா எப்படிங்க செய்யறோம்? நீங்க தானே அதுக்கு வழி வைக்கணும். நீங்களே அதை போட்டு இது பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி வருவா? இவ்வளவு விஷயம் இருக்கு. வெறும் தையல் மிஷின் மட்டும் இல்ல, தையல் மிஷினோட வீணையோட வலம்புரி சங்கு எல்லாமே பயன்பாட்டில் இருக்கணும். பயன்பாட்டில் இருந்தாதான் அது உங்களோட லட்சுமி ஐக்கியமாவாள். லட்சுமி உங்களோட வந்து போவாள்.
இதை செய்யறதுனால உண்மையில கூடுதலாக அதிகப்படி வருவாய் வரும். லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏன்னா அவளுடைய பொருள், அவள் பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அவளுக்கு சந்தோஷம் வரும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இதில் வேலை செய்யும். அதனால இதை யூஸ் பண்ணுறது சரியாக தவறெல்லாம் பயப்பட வேண்டாம். செயல் மிஷின் வீட்டில் இருக்கலாம், பயன்படுத்துங்கள். ஐடியலாக வைத்தால் அது தவறு. வீணையை ஐடியலாக வைத்திருக்க வேண்டாம், பரம்பரை சங்கம் ஐடியலாக வைத்திருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆஹா இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா. கண்டிப்பாக இருக்கிறது. எதையுமே நம்ம வந்துட்டு ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாத்துலேயும் உள்பொருள் உள் அர்த்தம் இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக வாஸ்து பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறது, தென்கிழக்கு பகுதியில் ரூம் இருக்கு உங்க வீட்டில். தென்கிழக்கு அந்த இடத்துல ரூம் இருந்ததுன்னா பெட்ரூமை தான் யூஸ் பண்ணுவீங்க. இருந்தால் பெட்ரூமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்ரூமை தான் யூஸ் பண்ண போறீங்க. அந்த இடத்துல இருக்கிறது சரியா தவறாங்கிறது வேற விஷயம். இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்ன. அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கணும். சில இடத்துல தவறாக கூட இருக்கலாம், மாற்றி வச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வீட்டில், உங்க வீட்டில் பையன், தலசம் பையன், வீட்டுக்கு முதல் பையன், அந்த பையன் எப்போ ரெகுலராக அங்கே தான் இருக்கிறான், தங்க வச்சுருந்தீங்கன்னாக்கா 21 வயசு ஆயிடுச்சு. 20 வயசு வரைக்கும் இருக்கலாம். 20 வயசு கடந்துருச்சு அப்படின்னா அவள் அங்கே இருந்தானாக்கா அந்த பையன் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டு வேலைக்கு வெளியே சென்றோம். வீட்டில் இருக்க அதுக்கு பிடிக்காது, சூழ்நிலையும் இருக்க விடாது. பிடிக்காதுன்னு சொல்கிறதோட சூழ்நிலையும் இருக்க விடாது. படிக்கிறங்கிற பேரில் வெளியே போயிடும். ஏதோ ஒரு காரண கட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்காது. அது இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 21 வயசு கூட அது இருக்காது. அது பேருக்கு தான் வரும் போவோம் வீட்டுக்குள்ள தங்காது. இரவு நேரத்தில் தங்க விடாது அந்த ரூமுக்குள்ள. அது 21ங்கிறது நம்ம ஒரு எட்ஜி டைம். அது 15 வயசுக்கு அப்புறமே அது இருக்க விடாது. வந்து போவாங்க. எப்போது ஒரு நாள் வருவாங்க, போவாங்க, வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க. இப்படி தான் இருக்கும். வேற இடத்துல தங்குவாங்க. அங்கேயே இருக்க உள்ள அளவு பர்மிட் பண்ணாது. ஒன்று. இன்னொன்று, இது தென்கிழக்கு, அது சவுத் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் அதே மாதிரி தான். நார்த் ஈஸ்டில் பெட்ரூம் இருக்கக்கூடாது, அங்கே பூஜை ரூம் தான் இருக்கணும். பெட்ரூம் இருக்குது, இல்லை வாசல் இருக்குது. பெட்ரூம்ன்றோட வாசல் தான் சொல்லிக்கிறோம், அதுதான் இன்னும் கரெக்டாக இருக்கும். பெட்ரூம் இருந்ததுன்னா வேற ஒன்று, அது இப்போ தேவையில்லை. நம்ம வாசலே வச்சு சொல்லிக்கிறோம். வாசல் இருந்ததுனாக்கா வீட்டுக்கு தலைமகன் அங்கே இருக்க விடாது. ஒன்றும் ப்ராப்ளம் தான் இருக்காது, ஆனால் இருக்கவே விடாது. அதேமாரி தென்மேற்கு, சவுத் வெஸ்ட்டு, நீங்கள் இருக்கிற ரூம்லேயே பெரிய ரூம் அதை தான் இருக்கணும். அதான் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற இடம். ஃபேமிலி ஹெட் யாரோ அவங்க அங்கே தான் இருக்கணும். உங்கள் மற்ற ரூமை காட்டினா அந்த ரூமினுடைய மெஷர்மெண்ட்டு அளவுகோல் பெருசாக இருக்க வேண்டும். மற்ற இடத்துல பெட்ரூம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டீங்க, ஓகே. உங்களுக்கு அந்த இடத்துல அதனுடைய அந்த ரூம் சைஸ் அளவு பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல பணம் உள்ள உட்காரவும். பணம் அந்த இடத்துல இருப்பிடம் வச்சுனாலும் பணம் தங்கும். பணம் தங்க விடாது. நிறைய விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ளே. ஆமாம், சிறுசாக இருந்துருச்சுனாக்கா பணத்தை நம்ம நினைச்சிட்டு இப்போ சவுத் வெஸ்ட் தானே, அப்போ பணம் அந்த இடத்துல தானே வைக்கணும். அதான் குபேர மூலை. குபேர மூலையில் பணம் சேருதானே, சேரவே மாட்டேது. நானும் பல வருஷம் பார்க்குற வரலனாக்கா அந்த ரூமினுடைய அளவு சின்னதாக இருக்கும். மற்ற ரூமை காட்டிலும் இருக்கக்கூடாது. இருந்தால் கூட பணம் சேராது, பணம் உட்காராது, பணம் சேர்த்த விடாது. சேராததுக்கு பல காரணத்தில் இது ஒரு காரணம். எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணுங்க. செய்ய தான் போகிறோம், அதை செய்கிறத கரெக்டாக செஞ்சிட்டாக்கா எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் பார்த்து செய்யணுங்கிறது என்னுடைய இதுக்கு தான். ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது பார்த்து செய்கிறோன்னு சொல்கிறீங்களே, இதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயத்துல தான் ரொம்ப கேரிங் இருக்கணும், கவனம் அதிகம் இருக்கணும். சில பேர் இந்த கவனத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பூட்டு போடலாம், இந்த கிரில் வைக்கலாம், இந்த இது அதில் தான் ஆசைப்படுவீங்க. அது தனியாக ஆசையாக இருந்துட்டு போகுது. இந்த டிசைனில் வைக்கலாம், அதில் என்ன வேணாலும் வச்சுக்கிறீங்க, அது உங்கள் சௌகரியம். அது ஆசைக்கு உங்கள் ஆசை இருக்கட்டும், வாஸ்து பிரகாரம் கரெக்டாக செய்யுங்க. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் 60 வயசு இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் பெரியவங்களா இருந்தால் அந்த இடத்துல படுக்க வைக்காதீங்க, பெட்ரூமாக கொடுக்காதீங்க அவங்களுக்கு. ஏன்னா அது வாயு மூலம். அது வாயுனா எவாப்ரேஷன், அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. அப்படின்னா என்னங்க, ஆயில் குறையும், ஆயிலினுடைய இது அளவுகோல் குறைஞ்சிரும். நார்த்து வெஸ்ட்டு அப்படின்னா வட மேற்கு பகுதி. 4 தசைக்கு சொல்லியாச்சு. நெய்ரேதின்னு ஒன்று இருக்கு. இந்த நெய்ரேதியில் அது சப்ஸ்டியூட் மாதிரி. அது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதில் எது ஆல்டர்னேட்டிவ் இல்லையோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.